ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஜூன் 27ஆம் தேதிய இன்று தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று தங்கத்தோட விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் 22 கேரட் 1 கிராம் 9070 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்று பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை கிராமிற்கு ₹1 அதிகரித்து 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது. ஸோ வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா இன்று எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ நேற்று நாம் நைட்டுக்கு போட்டிருந்த வீடியோவில் நம்ம போட்டிருந்த வீடியோவில் தங்கத்தோட விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது காலையில் 8:15 நிலவரப்படி பார்க்கும்பொழுது நேற்று நைட்டு சொன்னதை விட இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்தியே குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க தற்பொழுது நிலவி வருதுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்று தங்கத்தோடைய விலை நேற்று 9070 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது இல்லைங்களா, அந்த விலையிலிருந்து கிராமிற்கு ஒரு 50 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்குமே குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா US டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு 30 பைசா நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தன் ஆகிருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா 85 ரூபாய் 85 பைசா அந்த ரேஞ்சில் இருந்துட்டு இருந்தது. இப்போ தற்பொழுது 85 ரூபாய் 50 பைசா அளவுக்கு இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 30-35 காசு கிட்ட நமக்கு பைசா கிட்ட நமக்கு ஸ்ட்ரென்த்தன் ஆகிருக்கு. இது விலை குறைவுக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் US டாலருக்கு யூஎஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சர்வதேச லெவல்லையும் நம்மளுக்கு தங்கத்தோடைய விலை குறைய தொடங்கியிருக்குங்க. ரெண்டுமே இன்றைக்கி நம்மளுக்கு சாதகமாக இருக்குது விலை குறைவதற்கு. அதனால் இன்று 9000 கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் தற்பொழுது இருக்குது. இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. இதில் ஏதாவது அப் அண்ட் டவுன் மாறினாலும் மாறலாம். தற்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும்பொழுது 9000 கீழே செல்வதற்கான வாய்ப்புகள் தாங்க தற்பொழுது இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு கிராமிற்கு இன்று 60 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்குமே குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க தற்பொழுது நிலவி வருது. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் சீட்டெல்லாம் பே பண்ணாமல் வெயிட் பண்ணவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸாகவே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளியோடைய விலையில் இன்று சர்வதேச லெவலில் உங்களுக்கு ஒரு சின்ன ஏற்றம் இருக்குது. இருந்தாலுமே நம்மளுக்கு இங்கே டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தன் ஆகிருக்கிறதுனால அந்த ₹1 கூட இன்க்ரீஸ் ஆகாமல் நம்மளுக்கு அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க என்று. அதனால் பார்த்தீங்கன்னா நேற்றைய விலையிலே இருக்கலாம், அதாவது 120 ரூபாயிலே இருக்கலாம். அப்படி இல்லைனா ₹1 குறைவதற்கான வாய்ப்புகள் தான் வெள்ளியோடைய பொறுத்த வரைக்கும் தற்பொழுது இருக்குங்க. நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன், இன்னும் நம்மளுக்கு மார்க்கெட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கிட்ட இருக்குது. இந்த டைமில் ஏதாவது உங்களுக்கு அப் அண்ட் டவுன் மாறினாலும் மாறலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்று குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ சப்போஸ் இன்னும் கொஞ்சம் சேர்த்து குறையலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு நம்ம சொன்ன ரேஞ்சை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் அதாவது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் இன்று தங்கத்துடைய விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. நம்மளுக்கு சர்வதேச லெவல்லையும் குறைஞ்சிட்ருக்கு. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு குறைஞ்சிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா 9070 ரூபாயிலிருந்து கிராமிற்கு 60 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்குமே குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. வெளியே பொறுத்த வரைக்கும் அதே விலையில் இருக்கலாம், இல்லைன்னா ₹1 குறையலாம், அப்படி தான் இருக்குது. ஸோ மதியம் மறுபடியும் 2வது முறை அது அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி சீட்டு பே பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸாகவே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணுற தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆலோசகர்களை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்